ஆமென். அவன் ஆயத்துறையில் இருந்தாலும் அவன் வாழ்க்கையில் இயேசு எப்படிப்பட்டவர் என்கிற பார்க்கிற ஒரு நிலைமையோடு அவன் காணப்பட்டான். இயேசுவை அறிந்திருந்தான், இயேசுவை புரிந்திருந்தான். ஆனால் அவர் எப்படி இருப்பார், அவர் சிகப்பாக இருப்பாரா, கருப்பாக இருப்பாரா, அவர் யார் என்பதை காணும்படியாக அவனுக்குள்ள விருப்பம் இருந்து வாஞ்சையுது. அதை பார்ப்பதற்காக தன்னுடைய ஆயத்துறையை வேலையை விட்டு ஓடி வந்தான். ஓடி வந்து பார்த்தா வேத சொல்லி ஜனக்கூட்டத்தில் அவர் காணக்கூடாமல். அல்லேலூயா. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இயேசு எப்பொழுதாலும் ஒரு கூட்டம் பின்னாடி வந்து கொண்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அவரை பார்க்கறதுக்கு விருப்பம் இருந்து ஆனால் காண முடியலை. இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்காக இந்த சூழ்நிலை கத்த மாற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவரை அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம், புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ள இயேசு எப்படிப்பட்டவர் என்கிற எதிர்பார்ப்போடு அமர்ந்திருப்பாய். ஆனால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை தேடி வந்து கனப்படுத்துகிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. பாருங்க, அவன் குள்ளனாக இருந்தபடினால இயேசுவை பார்க்க முடியல. அவனுக்கு தெரியும் இந்த வழியாக தான் போக போகிறார், இந்த வழியை வழியாக தெரியும். அவருக்கு முன்பாக ஓடி போய் காட்டத்தி மரத்தை ஏறிக்கிட்டான். எங்கே உட்காந்துக்கிட்டான்? காட்டத்தி மரத்தில் உட்கார்ந்து இயேசுவை பார்க்க வேண்டிய விருப்பம் காணப்பட்டது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவனுடைய உள்ளத்தை பார்த்த இயேசு வந்து கொண்டே இருக்கிறான். நேராக வந்து கொண்டு அந்த மரத்திலே வரும்போது அவனுக்கு தெரியும், மறைஞ்சு கொண்டு பார்க்கிறவளை இயேசு அவன் உள்ளத்தை பார்த்த, சகேவே நீ இறங்கி வா. ஆமென். கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்தோடனே இயேசு பார்த்தார். தெரியும் அவருக்கு, ஏன்னா உங்கள் நிலைமைகள் என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் சூழ்நிலை என்ன என்பது அவருக்கு தெரியும். எந்த வேதனையோடு, எந்த துக்கத்தோடு, எந்த நிலைமையோடு வந்திருப்பீர்கள் தேவன் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு அவன் காட்டத்தை மற்றவங்க இன்றைக்கி சபையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஐபிஐ சபையில் இந்த சாயங்காலம் அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் எதுக்காக இயேசுவை தேடி வந்திருக்கிறீங்க, எந்த நோக்கத்தோடு அறிந்து சொல்லி உன் பெயரையும் கூட அறிந்திருக்க தகப்பன். அல்லேலூயா. யாருக்குமே தெரியாது. ஆனால் சகேவே நீ இறங்கி வா என்று சொல்லி அவன் அண்ணாந்து பார்த்து சொன்னான். இயேசுவை கூப்பிட்டோட வேதம் சொல்லு 5வது சொல்லப்பட்டது, சகேவி சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னபோது அவன் சந்தோஷத்தோடு இறங்கி வந்தான். அல்லேலூயா.